ஹாய், இன்றைக்கி நம்ம லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சில் லாங் செயின் ஸ்டிச்சாக பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் அதோட கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் நம்ம ஷார்ட் ஸ்டிச் கொடுப்போம். அதுதான் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், அதோட கேப்பில் நம்ம ஷார்ட்டாக கொடுக்கறது தான். இந்த ஸ்டிச் செயின் ஸ்டிச்சை விட நல்லா எம்போஸ்டாக தெரியும். இது நம்ம ஃபில்லிங்காக எங்கே செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணுறோன்னு நினைக்கிறோமோ அதுக்கு பதிலாக அந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சை கொடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஃப்ளார் மாதிரி ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளாரில் நான் லாங் அண்ட் ஸ்டிச் கொடுத்து ஃபில்லப் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். இது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். செயின் ஸ்டிச் மாதிரியே தான். செயின் ஸ்டிச் போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் ரொம்ப ஈஸி. நான் இதுக்கு ஃபில்லிங்கும் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு நான் டபுள் ஜெரி த்ரெட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஒரு சைடு நான் சிங்கிளாக கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஒரு சைடு மட்டும் ஒரே ஒரு பெட்டலுக்கு மட்டும்தான் டபுள் சைடு ஜெரி கொடுத்துருக்கேன். எப்பயுமே டபுள் ஜெரி கொடுத்தோம் அப்படிங்கும்போது நல்லா நீட்டாக தெரியும் சிங்கிள் ஜெரி த்ரெட்டை விட. இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.